இதுவரைக்கும் என்னோட லைஃப்பில் எவ்வளவோ இரவு நேர பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கேன். இதுவரைக்கும் நான் பார்த்திராத ஒரு நிகழ்வு இன்றைய இரவு நடந்தது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு நம்மளுடைய இரவு நேர பயணம் தொடங்கின இடம் கேரள மாவட்டத்தில் உள்ள வயநாடு மாவட்டத்தோட தலைநகரான கல்பேட்டாவிலிருந்து தான். நாம் தொல்பேட்டியில் ஏற்கனவே ஸ்டே பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். தொல்பேட்டி பயணத்தை முடிச்சுட்டு நாம் ஊருக்கு திரும்புறதுக்காக நேராக மானந்தவாடி வழியாக கல்பேட்டா வந்து சேர்ந்தேன். இந்த இரவு நேர பயணத்தை நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயணத்தோட பின்னணியை பற்றி உங்களுக்கு சொன்னால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இயற்கை எப்படிலாம் விளையாடுது, இதுதான் நம்ம விதி போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னா, பெங்களூருக்கு வயநாட்டிலேருந்து 2 வழியாக நம்ம போகலாம். ஒரு வழி என்னன்னா முத்தங்கா, பந்திப்பூர், குண்டல்பேட், மைசூர் வழியாக பெங்களூர் போகிறது. இன்னொரு வழியாக தொல்பேட்டி, கோனிக்குப்பா வழியாக மைசூர் போய் அங்கிருந்து பெங்களூர் போகிறது. இந்த ரூட்டு தான். நான் முத்தங்கா, பந்திப்பூர் வழியாக நிறைய டைம் போயிருக்கிறதுனால இந்த வாட்டி ஒரு மாறுதலுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சரி கோனிக்குப்பா, மைசூர் வழியாக நம்ம போகலாம். அதுவும் இன்னொரு ஃபாரஸ்ட்டு. பொதுவாக இந்த முத்தங்கா, பந்திப்பூர் வழியாக போகிறது நைட்டு 9 மணிக்கு மேலே எந்த வாகனத்துக்கும் பர்மிஷன் கிடையாது. காலையில் 6 மணி வரைக்கும் எதையும் விட மாட்டாங்க. 6 மணிக்கு அப்புறம் தான் அந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரூட்டு தொல்பெட்டி, கோனிக்குப்பா, மைசூர் வழியாக போகிறதுங்கிறது அதுவும் ஃபாரஸ்ட்டு தான். ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் அங்கே கிடையாது. அப்படிங்கிறதுனால நாம் அந்த ரூட்டில் ட்ரை பண்ணுவோம், நம்மளால் அனிமல்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆக்சுவலாக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய ஆக்சுவல் டைம் கல்பேட்டாலேருந்து இரவு 11:40க்கு நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக காலையில் ஒரு மெசேஜ் நம்ம ஃபோனுக்கு வந்தது. அதில் நம்ம பஸ்ஸு சேஞ்ச் பண்ணப்பட்டதாகவும் 11:40க்கு பதிலாக 12:20க்கு நம்மளுடைய ரீஷெடியூல் பண்ண அந்த பஸ் வந்திருந்தது. ஏற்கனவே நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் சீட் நான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் ரீஷெடியூல் பண்ணப்பட்ட இந்த பஸ்ஸில் 2 ரோ தள்ளி தான் நமக்கு சீட்டை அலாட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளுடைய துரதிர்ஷ்டத்தை நினச்சிட்டு சரி ஓகே, அட்லீஸ்ட் சீட் மாறி போயிருந்தாலும் பரவாயில்ல, அதே ரூட்டில், ஏன்னா இந்த ரூட்டில் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது இங்கே கிடைக்குமே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கல்பேட்டாவில் வெயிட் பண்ணுறேன். பஸ்ஸு வரவே இல்லை. 12:20க்கு பதிலாக 1:30 மணிக்கு தான் வந்தது. ஏற்கனவே கண்டக்டர் ஃபோன் பண்ணார், டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு. 1:30 மணிக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப வெயிட் பண்ணி எனக்கே ரொம்ப நொந்து போயிட்டேன்னா. அது பஸ்ஸு ஆக்சுவலாக கோழிக்கோட்லேருந்து கிளம்பி பெங்களூர் போகிற பஸ்ஸு. 1:30 மணிக்கு ஏறினேன்னா அதுக்கப்புறம் கண்டக்டர்கிட்ட கேட்டேன், இந்த பஸ் எந்த ரூட்டில் போகுது அப்படின்ட்டு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, நாம் கோனிக்குப்பா வழியாக போகலை, முத்தங்கா, பந்திப்பூர் வழியாக தான் நாம் பெங்களூர் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடடா, 2வது வாட்டியும் நம்மளுடைய துரதிர்ஷ்டத்தை நினச்சி நமக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நான் நொந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் அப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இந்த ஃபாரஸ்ட்டில் எனக்கு நடந்தது. அது என்னதுங்கிறத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அமைதியாக போயிட்டு இருந்த நம்ம பயணத்தில் பொன்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நம்ம அடையும் போது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, ரோட்டை மறிச்சிட்டு ஒரு யானை கூட்டமே நின்றுட்டு இருந்தது.
நம்ம பயணத்தோட ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு யானை கூட்டம் ரோட்டை மறித்து நின்றுட்டு இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டேர்னிங்கில் வந்து திரும்பும்போது நமக்கு ஆக்சுவலாக அங்கே ஒரு யானை கூட்டம் நிற்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் மறைவில் அதுவும் அந்த டேர்னிங்கில் அந்த யானை கூட்டம் நின்றுட்டு இருந்தது. நாம் வந்து திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்தோன்னு தான் யானை கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு டிரைவர் டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, அங்கே எப்படி இருந்தாலும் ஒரு 10 யானைக்கு மேலே வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கும். அது கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டு போகாமல் அதே இடத்துலயே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் நமக்கு கொஞ்சம் வழி விட்டுச்சு, நம்ம போனோம். இப்படி ஒரு யானை கூட்டத்தை உண்மையை சொல்ல போனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயுமே நம்ம எதிர்பார்த்து ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் இது ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய டைம் வந்து இந்த மாதிரி நான் காடுகளில் பயணம் மேற்கொள்ளும்போது பெரிய பிளானோட இன்னைக்கு நம்ம இந்த டயத்தில் போகிறோம், கண்டிப்பாக இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் வருவேன். ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு பொய்யாகிற மாதிரி எந்த ஒரு அனிமல்ஸையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப லேட் ஆனதுனாலேயே என்னன்னு தெரியல, உடல் ரீதியாக எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. சரி, ஓகே, இந்த டயத்தில் எங்கே வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட்டில் எனக்கு பெரிய லெவலில் பார்க்க முடியுங்கிற நம்பிக்கையே கிடையாது. அதனால் நான் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படியே கொஞ்சம் லத்தார்ஜிக்காக தான் உட்காந்து, சரி எப்படியும் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு ஆகிப்போச்சு, சரி கவரேஜ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. இது வரைக்கும் என்னுடைய லைஃப் டைமில் நிறைய டைம் வந்து இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொண்டிருக்கேன். அது வீடியோவாகவும் போட்டிருக்கேன், நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டு என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அது நான் இது இப்படியே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், ஒன்றுமே காமிக்க மாட்டேங்கிறியேன்னு நினைக்காதீங்க. இதை கூடிய சீக்கிரம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம கேரளாவோட முத்தங்கா ஃபாரஸ்ட்டை தாண்டி கர்நாடகாவோட பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இப்போ என்ட்ரு ஆகிறோம். இங்கே டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மிட் நைட்டில் ஏறக்குறைய இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:45 ஆக போகுது. இறங்கி, ஏன்னா அந்த காட்டில் எந்த நேரத்துலேருந்து எப்போ வேணாலும் அனிமல்ஸ்டேருந்து அட்டாக் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அவங்க டார்ச் லைட் அடித்து எல்லா சைடும் பார்த்துட்டு உள்ளார போய் ரிஜிஸ்டரில் சைன் பண்ணிவிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள கேட் கீப்பரும் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்றாரு. அவருக்கும் ஒரு ரிஸ்க்கான ஜாப் தான். ஸோ இந்த மாதிரி பலவித பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் தினந்தோறும் இவங்களுடைய இந்த டிரைவர் வாழ்க்கைங்கிறது இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த ரூட்டில் நான் நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் யானைகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கரடி கூட நம்ம இந்த ரூட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் புலி, சிறுத்தை இந்த மாதிரி பெரிய விலங்குகள் நம்மளால் பார்க்கவே முடியறதில்ல. இது இந்த ரூட்டில் மட்டும் இல்லை, எந்த ரூட்லேயுமே, அதாவது முதுமலை ரூட்லேயும் சரி, இந்த பந்திப்பூர் முத்தங்கா ரூட்லேயும் சரி, இது வரைக்கும் நாம் புலியையோ சிறுத்தையோ இந்த இரவு நேர பயணத்தில் பார்க்கவே முடிஞ்சதில்லை. ஸோ இந்த ஆசை, இது கனவுன்னு கூட எனக்கு சொல்லலாம், ஒரு நாளாவது நிறைவேறுமா அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன்.
அதாவது பகல் நேரத்தில் சஃபாரி போகும்போது நமக்கு கிடைக்கிற அனுபவங்கிறது வேறு மாதிரி. ஆனால் இந்த மாதிரி இரவு நேரத்தில் சாலையில் நம்ம போகும்போது தற்செயலாக நமக்கு இந்த மாதிரி விலங்குகளை பார்க்க நேர்ந்தால் நமக்கு எப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னென்னா, நம்ம ட்ராவல் பண்ணி போன இந்த ஃபாரஸ்ட்டில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இதுவரைக்கும் இரவு நேர பயணத்தில் பார்க்காத புலியை நம்ம சாலை நடுவுலையே நம்ம பார்க்க நேர்ந்தது. அதைத்தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். टाइगर देखो। இது வரைக்கும் நாம் புலியை எவ்வளோ இடத்துல சஃபாரி போகும்போது நம்ம பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி இரவு நேரத்தில் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அந்த கனவு நனவாயிடுச்சுங்கிற அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நம்ம பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி காட்டில் இரவு நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த புலியை பார்த்தப்ப நள்ளிரவு கரெக்டாக ஒரு 3 மணி. இந்த டயத்தில் நம்ம புலியை பார்ப்போன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் எதிர்பார்க்காம இந்த பயணத்தை ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் நடந்து இந்த பஸ்ஸில் வருவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. டைமிங்லேருந்து பஸ்ஸில் இருந்து எல்லாமே மாறி வந்ததுனால தான் என்னால் இந்த புலியை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அதனால் லைஃப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்குது, அன்ஃபார்ச்சுனேட்டாக சில விஷயங்கள்லாம் நமக்கு தள்ளி போகும், அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் பயணத்தை தொடர்ந்து போனீங்கன்னா அது சக்ஸஸில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் தொடர்ந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா தான் என்னால் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்து நைட்டில் தூக்கத்தெல்லாம் தொலைச்சி நான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்காக எடுத்து நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். என்ன நீங்கள் ஊக்கப்படுத்தணுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் எங்கிட்ட அம்பளி ஹவுஸில் போய் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் உங்களுடைய ஆவலை பூர்த்தி செய்யும் விதமாக நம்மளுடைய அடுத்த வீடியோ டாப் ஸ்லிப்பில் தான். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.